ஹாய் கைஸ், நம்ம த மெமரி வச்சு இன்னைக்கு அட்டாக் அண்ட் டைட்டனில் எபிசோட் 2 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவங்களாம் இங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. பார்க்கறதுக்கே பெருசா மனிதர்களை சாப்பிடுற மிருகங்கள் மாதிரி இருந்தாங்க. மனிதர்களை சாப்பிடுற இந்த ஜீவராசிகளுடைய சக்தி ரொம்பவே அபாயகரமா இருந்துச்சு. அதனால எந்த ஒரு மனுஷனாலையும் அவங்களை தோற்கடிக்கவே முடியல. எங்க உடனே இவ்வளோ ஆட்டம் போடுது. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சவங்க 3 சவர்களை எழுப்புனாங்க. மரியா, ரோஸ் அண்ட் சீனா. அங்க இருந்த எல்லாரும் இந்த மிருகங்களுக்கு பயந்துகிட்டு அமைதியாவே 100 வருஷங்கள் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சர்வநாசம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். எங்கள் ஆத்துமாவை காத்தருளும். நாங்கள் பக்தியுள்ளவர்கள். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறோம். உமது அடியார்களை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். ஃபுல்லாக அழிக்காமல் போகாது போலகுது. அவங்களும் மனுஷங்க மாதிரி தான் இருக்காங்க. ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் எங்கள் ஆத்துமாவை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறீர். பட் அவங்க வேற வழி என்ன, கடவுளை தான் நம்பி அவங்க. சமீபமாயிருக்கிறீர். தேவனே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தை என் சத்தத்தை கேட்டருளும். ஆட்டம். நாங்கள் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவோம். நீர் எங்களை கேட்டருளுவீர். உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பிடப்படாத தப்பிக்க கூட முடியல எங்குமே. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து ஐயோ, நீ வேற கத்தாதியா, கத்தியே காட்டி கொடுக்குற. ஒரு பயத்துல ஏதோ வெறிதான் பிடிக்கும் உனக்கு. ஏன் இப்படி பண்ண? நான் எங்க அம்மாவை காப்பாத்திருப்பேன். நீ மட்டும் வரலனா நாங்களே காப்பாத்திருப்போம். ஏன் வந்த? இங்க பாருங்க. உங்களால எதுவும் பண்ணிருக்க முடியாது, புரியுதா? சேர்ந்து செத்துதான் நீங்க இருக்கும். சின்ன பசங்க, உங்களால என்ன பண்ணிருக்க முடியும்? உண்மையை சொல்லணும்னா அவங்களை பார்த்த உடனே என்னால அப்ப எதுவும் செய்ய முடியல. என்னோட கோழத்தனத்தினாலதான் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்படியே இருந்தாலும் என்ன பண்ணிட முடியும்? என்ன மன்னிச்சுங்க. வேறுனா என்னாலும் சாவதான் போகிறோம். ஸோ இந்த ஞாபகமே கொல்லும் டெய்லி. இது கண்ணு முன்னாடி இறந்துருக்காங்கல்ல. எங்க தப்பிப்பாங்க? என்ன பண்ணுவாங்க? ஓ, அடுத்த கேட்டுக்கு போவாங்க போல. இந்த மரியா சுவற்றுக்கு வெளியில அமைஞ்சிருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஷிகன்சினா சிட்டி அமைஞ்சிருந்தது. இந்த சிட்டியுடைய முக்கியமான வேலையே டைட்டன்ஸ் அவங்க பக்கம் வர வச்சு செலவை கம்மி பண்ணி சோல்ஜர்ஸ கரெக்டா யூஸ் பண்றதுதான். இருந்தாலும் இந்த டிசைனுடைய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா, மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இந்த கேட் வழியா தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. அவங்களோட பொருட்களை கொண்டு வராதீங்க. அப்பதான் உட்கார்றதுக்கு எல்லாருக்கும் இடம் கிடைக்கும். என்ன சொல்றாரு? ஆமா. சரி, நம்ம என்னன்னு பாப்போம். ஆர்வன் அமைதியா வந்து உட்காரு. உயிர் பொழிச்சு ஓடுறதே கஷ்டம் இல்லை, பொருள் எத்தணும். அதோ அவங்க அங்க இருக்காங்க. இப்ப அவங்கள கூப்பிடுறது சரியா இருக்காது.
அவங்களுக்கான ஸ்பேஸை கொடு. அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. ஒண்ணு கூட மூஞ்ச அடிக்க பார்த்தா சாதுவா இருக்கு, ஆனா பண்றதெல்லாம் எனக்கு இவனை பார்க்கும்போதுலாம் அந்த அஸ்கலடு ஞாபகம் தான் வருது. ஆமா அதே மாதிரி தான். இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே ஒரு கனவுதான். கடவுளே, இதுல இருந்து தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஏய் அவ்வளோதானா? வருவாங்க அமைதிப்படுத்துறதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. இப்போ போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க முடிஞ்சிடும். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? தாக்க ஆரம்பிக்கலாம். உண்மையை சொல்லப் போனா நம்ம கிட்ட இருக்க பீரங்கியை வச்சு நம்மளால சரியா தாக்க முடியாது. என்கிட்ட பேசுறதுக்கு பதிலா பீரங்கியை லோட் பண்ணு. புறம்பாம கொடுத்திருக்க வேலையை செய். நம்ம தாக்குனாலும் ஒண்ணும் ஆகாது. கேட்டு மோதான். என்னாச்சு? என்னால இங்க இருந்து சண்டை போட முடியாது. இந்த தப்பிச்சு போய் ஆமா, தப்பிக்கிறது தான் கரெக்டு. நிறுத்து. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? கேட்டை இழுத்து மூடாத. இன்னும் மக்கள் அங்க இருக்காங்க. அவங்களையும் காப்பாத்தணும். இந்த கேட் வழியா டைட்டன்ஸ உள்ள வரவிடக் கூடாது. வெளியில இருக்கிற மக்கள் இறக்குறதுனால அது இது மட்டுமா வரப்போகுது, அது இருக்கிற ஹைட்டுக்கு. எல்லாரையும் இன்னொரு செவருக்கு கூட்டிட்டு போக ரிசோர்ஸ் நம்ம கிட்ட இல்ல. யோசிச்சுதான் பேசுறியா? நம்ம சோல்ஜர்ஸ் யார் இருக்கணும் சாகணும்னு நாம முடிவு பண்ணக்கூடாது. நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைட்டன்ஸ் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. டைட்டன்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. கேட்ட மூடுங்க. வேண்டாம். என்ன விடுங்க. பெருசா இதுதான் அந்த சௌரிய ஓடு. ஐயோ, ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது. இடிச்சு தள்ள போதா? ஆமா அது உடைக்கிறதுக்கு தான் அம்மா வேகமா முடியாது. ஐயோ ஓடுங்கயா. இந்த ஆமா, சௌரிய அது ஒரு உடைக்க வழிதான். போகுது. அதுல ஒன்னாதான். இது வர்ற ஸ்பீடுக்கு இந்த சவுர்லாம் என்ன தூசு தான். பத்து அழுக்கு ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கு. உயிர் தப்பிச்சிருக்காங்க. அட கடவுளே. ஓ எப்படி இவ்வளோ பெரிய கேட்டை உடைச்சிருக்கேன். ஏய், நெருப்புலாமா? சின்ன சவரும் பார்த்தா 10 சவர் சேர்த்து காட்டின மாதிரி இது அப்படியே உடைச்சிருச்சு. கெட்ட விஷயம்னா எல்லாருக்கும் சீக்கிரமா தெரிஞ்சிடும். ஷிகன்சேனா சிட்டி தரமட்டமான உடனே இங்க இருந்த ஒவ்வொருத்தருக்கும் பெரிய ஆபத்தை சந்திக்க போறோம்னு அங்க இருந்து எல்லாருமே உணர ஆரம்பிச்சாங்க. டைட்டன்ஸ் உடைய கொடூரம் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. ஷிகன்ஷீனாவை டைட்டன்ஸ் அழிச்சாங்கன்னு ரிப்போர்ட் தயார் பண்ணா மட்டும் என்ன ஆக போகுது? உண்மையானதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இவ்வளவு வருஷம் இருந்த ஊர் அழிஞ்சதுன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? அது உண்மையோ பொய்யோ, அங்கிருந்து தப்பிச்சவங்களாம் இங்க ஈசல் மாதிரி குவிஞ்சு இருக்காங்க.
போட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல இருக்காங்க. என்னோட ஒரே கேள்வி, அவங்களாம் நாடோடிமை எந்த பார்ப்பீங்க. அளவுக்கு தயாரா இருக்கோங்கிறது மட்டும்தான். ஏன் இப்படி நினைக்கிறீங்க? டைட்டன்ஸை நிறுத்துற அளவுக்கு மரியா சுவர் பலம் வாய்ந்தது தானே. நான் சொல்றது சரியா? யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த சிச்சுவேஷன் அவ்வளவு சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. நம்ம கை கட்டப்பட்டிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம உதவி கேட்கறதா ஒரே வழின்னு எனக்கு தோணுது. எக்ஸ்கியூஸ் மீ மை லார்ட்ஸ், நீங்க எல்லாரும் இந்த நியூஸை கேட்டே ஆகணும். மரியா சுவரை உடைச்சிட்டாங்க. அப்புறம் டைட்டன்ஸ் அவங்க உள்ள வந்துட்டாங்க. இதுதான் நம்மளோட முடிவு. அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் சாக போறோம். மரணத்தோட வாசல்ல தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இந்த ஆர்மிஸ்லாம் எங்கே போனாங்க? தண்ணியில கூட அது நடக்குமா இல்ல? அது இருக்கிற ஹைட்டுக்கு என்ன ஆகும் போல. அது ஓகே, இப்ப அந்த குட்டி குட்டியா இருக்கு, சின்னதெல்லாம் சொல்றேன். நிரந்தரமா அவங்க கஷ்டப்படுத்தி இருக்க கூடாது. நான் அவங்க கூட சண்டை போட்டுக்க கூடாது. நான் ஒரு வாட்டி கூட அவங்க கிட்ட I love you சொன்னதே இல்லை. இதுக்கு மேலேயும் முடியாது. எப்பவுமே உங்களால எதுவுமே பண்ணிருக்க முடியாது, புரியுதா? இது ஆறாத படுதான். நான் சின்ன பையன், ரொம்ப வீக்கானவன். இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப கோழத்தனமா இருக்காங்க. தைரியம் இருக்கு, வயசு இல்ல. உங்களுக்கு வயசு இருந்தும் இதா இருக்கு. தெரியுமா இருந்தால் என்ன பண்ண முடியும்? நின்றுப்பாங்க, நின்று அங்கே என்ன பண்ண முடியும்? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்ல, வேற வழி. இருக்க முடியாது. என்ன பண்ற? உனக்கு என்னாச்சு? நீ எதையாவது பாத்தியா? ஏரன், அவங்க எல்லாரையும் கொல்லுவேன். அவங்கள ஒருத்தரை கூட நான் உயிரோட விட மாட்டேன். வைராக்கியம். ஏரன், பயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சிட்டியை எங்களால காப்பாற்ற முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தப்பிச்ச எல்லாரையும் ரோஸ் சபருக்குள்ள வர சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் வந்த ரிப்போர்ட்ஸை வச்சு பார்க்கும்போது 10,000 பேருக்கு மேல இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓ, கார்லா, மிகாசா, தயவு செஞ்சு உயிரோட இருங்க. ஓ, இவர் இப்போதான் வராரா ஊருக்குள்ள? ஏரோன், என் கூடவே இரு. எழுந்திரு. நிறுத்துங்க. நீங்க என்ன பயமுறுத்துறீங்க? நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. உனக்கு புரிய தேவையில்லை, உன் கையை மட்டும் கொடு. இல்ல, உங்களுக்கு இது பைத்தியமா? அம்மா இறந்துட்டனால தான் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க. கொடு. இல்ல, என்ன விடுங்க. அமைதியா இரு. இதுதான் ஒரே வழி. மறக்கக்கூடாது. உனக்கு என்ன ஆனாலும் இந்த சாவியை கண்டுபிடிச்சு இதுதான் உனக்கு வழிகாட்டும். ஒரு நாள் நீ இதை புரிஞ்சுக்குவ. கனவா? பயப்படாத, உனக்கு ஒண்ணும் இல்ல. அது வெறும் கனவுதான். அது எல்லாமே ரொம்ப உண்மை மாதிரி இருந்துச்சு. அது ஒரு கெட்ட கனவு, அதை மறந்துடு. சரி, ஓகே. சீக்கிரமா, பக்கத்துல இருக்க பில்டிங்ல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. பொருளை சேஃபா வைக்கிறதுக்காக தான் இந்த பில்டிங்கை பயன்படுத்தினாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம எல்லாரும் இந்த இடத்துல தான் சேஃபா இருக்கோம். ஏன் கேட்டா என்னால என்ன செய்ய முடியும்? முடியாது. சாப்பாடுன்றது எல்லாம் 2 நாள் பிரிண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்மளோட நிலைமையே இவ்வளவு மோசமாயிடுச்சு. Hey guys, நல்ல வேளை நான் உங்களை பார்த்தேன். இந்தாங்க, எங்க தாத்தா பசங்க இருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சாப்பாடு வாங்கினாரு. இந்தா. அவர்கிட்ட நன்றி சொல்லிடு. அவரோட பிரச்சனை தான் என்ன? நீ அதை கண்டுக்காத. எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கல, அதனாலதான் அப்படி நடந்துக்கிறாரா என்னமோ. இருந்தாலும் இதுவாவது நமக்கு கிடைச்சதே. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே சாப்பாடுக்கு தட்டுப்பாடு இருந்தது. அதனால நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால சாப்பாட்டுக்காக பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுவில் அடிக்கடி சண்டை இது வேறயா? வரும். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கலாம், என்ன ஆயிர போகுது? இவங்க எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு போடுங்க.
அப்பதான் டைட்டன்ஸ் இவங்களை சாப்பிடுறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். ஆட்டம். நில்லு. இவங்க எல்லாரையும் கூண்டுக்குள்ள நிக்க வச்சு டைட்டன்ஸ் இங்க என்னடா பண்றீங்க? உனக்கு என்ன தைரியம்? நான் யாருன்னு தெரியாம நீ அவளை கை வச்சிட்டேன். முதுகெலும்பில்லாத கோழைங்களா, உங்களுக்கெல்லாம் நடந்ததை பத்தி என்ன தெரியும்? அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? என்ன ஓ, செய்ய இதெல்லாம் பார்த்ததே இல்லை போல, அதான் இந்த பேச்சு. மன்னிச்சிருங்க, அவன் அப்படி சொல்லல. அவன் பசியா இருக்கான், அதனாலதான் அவன் உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டான். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனை மன்னிச்சிருங்க. சரி, உங்களுக்கு யாரு சாப்பாடு கொடுக்கறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாரும் பசியில தான் இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி புரிய வை. கண்டிப்பா. பைத்தியக்காரன், இவன மாதிரி கோழைக்கெல்லாம் விசுவாசமா இருக்க முடியாது. என்னால இப்படி இருக்க முடியாது. நான் திரும்பவும் அது வந்து அந்த ஏழை பணக்காரன் பார்த்தா சாப்பிட போகுது. டைட்டன்ஸ் பதில் சொல்லியே ஆகணும். இங்க பாரு, நீ பசினாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்படி எல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்ப வந்தானே அவன் வாழ்க்கையே பேசுவான், ஆனா ஒண்ணுமே பண்ண மாட்டான். எனக்கு இங்க இருக்கவங்கள பிடிக்கல. ஏன் இத கூட பிடிக்கல? நீ இப்போ சாப்பிடாம பட்டினி இருக்க போறியா? அவங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறியா? என்னால இத பொறுத்துக்க முடியல. நாம தான் நமக்கு உதவி பண்ணிக்கணும். என்ன பண்ண சொல்ற? டைட்டன் கிட்ட சாக சொல்றியா? செவருக்கு அந்த பக்கம் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ அந்த ஆளு கிட்ட சொன்ன மாதிரி தான். அதுக்கு நம்மள என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போகணும்னு சொல்றியா? இல்ல கிடைச்சதை வச்சு வாழணும்ன்றியா? நம்ம நிலைமைய பாரு. நமக்கு வேற என்ன வழி இருக்கு? ஏன் நமக்கு வழியே இல்லையா என்ன? இப்போ இவனுங்க குடுக்கறத வச்சுக்கிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நீயே வாழ்ந்துக்கோ. ஆனா என்னால ஒரு பூச்சி மாதிரி வாழ முடியாது. பூச்சா ரியாலிட்டி. உன்னோட முகத்தை கண்ணாடியில பாத்தியா? இங்க இருக்கிற எல்லாரும் பூச்சிங்க தான். யாரோட உதவியும் இல்லாம இங்க இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. உன்னோட கோவத்தை எங்க மேல காமிக்காத. நம்மளால நமக்கு உணவு தேட முடியாத சூழ்நிலையில இருக்கோம். நம்ம பூச்சிங்க தான், நம்ம கோழிங்க தான். நம்மளை விட டைட்டன்ஸ் தான் பலசாலிங்க, புரிஞ்சுக்கோ. கௌரவத்தை விட உயிரோட இருக்கிறது தான் முக்கியம். நம்மள துணிச்சலா இருக்க சொல்லி அம்மா சொல்லல. சாப்பிடு. அம்மா நம்மள உயிரோட தான் இருக்க சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்காகவாவது நீ சாப்பிடு. வாழ்ந்த லைஃபும் அப்படிதான், ஒரு இதுக்குள்ளேயே வாழ்ந்து வெளியும் வராம. கொஞ்ச நாள் கழிச்சு உணவுக்காக தஞ்சம் அடைஞ்சவங்களுக்கு வேஸ்ட்லேண்டும் கொடுத்து விவசாயமும் பண்ண சொல்லி அறுவடையும் பண்ண வச்சாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன புல்லு கூட முளைக்கல. அடுத்த வருஷம் 846 ரெஃப்யூஜிஸ மிலிட்டரியில அமர்த்தி அந்த மரியா சுவற்றை சரி பண்றதுக்கான வேலையில ஈடுபட வச்சாங்க. இன்னும் கொஞ்சம் பணக்கார வீட்டு பயம் போல. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் போயிருந்தாங்க. ஆனா அதுல 20% தான் அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்தாங்க. அதாவது 200 பேர் கூட உயிரோட வரல. எல்லாரும் காலி. டைட்டன்ஸ் எதிர்த்து அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஆனா அவங்களுடைய மரணம் பண்ணது ஒன்னே ஒண்ணுதான், சாப்பாடு தட்டுப்பாட்டை கம்மி பண்ணது. டைட்டன்ஸ் நிறுத்துறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும். அப்படி பண்ணலன்னா நம்ம இதே மாதிரி தான் அழுதுகிட்டு இருக்கணும். அவங்க அப்பா இறந்துட்டாரு போல. அவன் இருந்துட முடியாது. அவ்வளவுதான். நான் அடுத்த வருஷம் அந்த கேடட்ல கண்டிப்பா சேர போறேன். அப்பதான் நான் ஸ்ட்ராங் ஆகி அவங்க கூட சண்டை போட முடியும். இந்த வயசுல சேர்த்துப்பாங்களா? நான் உங்க கூட வருவேன். நீ அதெல்லாம் சேர வேண்டாம். நான் வருவேன். நானும் உங்க கூட வரேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் மரணத்தை தேடி போறேன்றதுக்காக நீங்களும் என் கூட வரணும்ன்ற அவசியமே இல்லையே. என்னால உனக்கு உதவி பண்ண முடியும்னா நீ எதுக்காக சாகணும்? சரி, ஓகே, சேர்ந்தே பண்ணுவோம். எல்லாரும் நேரா நில்லுங்க. சொல்றது கேக்குதா? 100 ஃபோர்த் கடற்கார் பூட் கேம்ப் இப்ப ஆரம்பிக்குது. என்னோட பேர்
முடியாது. உங்களுக்கான ட்ரைனிங் ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். என்னோட வேலையில நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். நீங்களும் அப்படிதான் இருக்கணும். இனி உங்க யாராலும் இந்த இடத்தை வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாது. இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றதுதான் கேட்கணும். உங்களோட அடுத்த 3 வருஷ ட்ரைனிங்ல உங்க சேலஞ்சஸை எதிர்த்து தைரியமா நிக்கணும். எதிரியோட நேருக்கு நேரா மோதும் போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. நான் ஒரு வீரனா இல்ல கோழையான்னு? நான் டைட்டன்ஸ்களோட மாட்டி அதுக்கு உணவுகளாகி சின்ன பின்னமாக போறேனா இல்ல தைரியமா அதுகளை தூக்கடிக்க போறேனான்னு? நான் கண்டிப்பா அதுங்களை தூக்கடிப்பேன். அதுங்களோட கதையை ஒன்னொன்னா முடிக்கும் போது கண்டிப்பா அதுங்களுக்கு தான் என்ன பிடிக்காம போயிடும். வருஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம். எனக்கு இந்த எபிசோடு பார்க்குறப்ப லைட்டாக எனக்கு வின்லாங் ஞாபகப்படுத்தி விட்டுச்சு. அந்த கப்பலை சின்ன வயசுலேயே அவன் போனது, அந்த விவசாயம் பண்ண வச்சது, உணவு கட்டுப்பாடு, இந்த சண்டை போர்கள் நடந்துட்டு இருக்குது. பட் ஆனால் சோகமான ஒரு இது தாங்க. இது எப்படி சொல்கிறது, அந்த பையனோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா கண்ணு முன்னாடி அம்மாவை இழந்திருக்கான்றப்போ அந்த வெறி கோவம்லாம் ஓகே தான். பட் வந்து அதுக்காக நான் போய் இப்போ நான் வீரனாக போய் நிற்கிறேன்னா என்ன பண்ண முடியும்? செத்து தான் போகணும். அப்படி வீரமாக நாங்கள் யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. நெஞ்சு நிமித்தி நின்று என்ன பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. அதுக்கான பொருளாதாரம், அதாவது என்ன அதுக்கான ஒரு பலமான ஒரு ஆயுதமோ ஏதாவது ஒன்று இருந்தால் தான் போய் அப்படி நிற்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது. வெறும் நான் தைரியமாக நின்றுட்டேன்னா என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றுமே இல்லை, இல்லை. ஆனால் அது உறுதி இருக்கணும். எல்லாருமே கொஞ்சம் பயந்துடுறாங்க, தயங்கிடுறாங்க, அடுத்து நம்மளால முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்களா. அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது முடியும், இல்லை நான் அழிப்பேன்ற அந்த ஒரு கர்வம், அந்த ஒரு இந்த ஸ்ட்ராங் இந்த மாதிரி அந்த தைரியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஐடியா தோணும், மாற்று வழி தோணும், ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. அது ஏதோ இல்லைன்ற மாதிரி தான் எனக்கும் மிஸ்ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ரீம் ஒன்று வந்துச்சு, அந்த ஊசிலாம் போட்டு ஏதோ ஒன்று மேபி அவனுக்கு அந்த ஊசி மாதிரி போட்டு பவர் ஏற்றிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தன்னைத்தானே அப்படி உருவாக்கிப்பானோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. தெரியல, வரும்போது பார்க்கலாம் எப்படின்ட்டு. இல்லை, எனக்கு அவங்க அப்பாவே ஒரு டாக்டர் தானே, மேபி இதுக்கு என்ன மாற்று அவங்க இதுலேருந்து என்ன டிஎன்ஏ எடுத்து மனுஷங்களுக்கு எதனா ஆராய்ச்சி பண்ணுற அந்த மாதிரி அப்படி எனக்கு இதுனா தோணுச்சு. ஏன்னா அது அந்த ஃப்ளாஷ்கட்டில் அப்படி தான் தோணுச்சு. இது குத்தி பவர் வேணும், அவங்களுக்கு எதிர்க்கணும்னா இது தேவைடான்னு சொல்லி ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்படி எதனா நடக்குமா இல்லை அது என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ என்ன சந்தேகம்னா, கூட இருக்கா அவள் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களா, அவளே கொஞ்சம் இப்போ ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. அவளை பார்த்து பசங்க பயப்படுறாங்க, அடிச்சா இவங்க கூட பார்த்தா அவள் நேச்சுரலாகவே அவளுக்கு வந்த பவர். ஏன்னா அவள் பார்க்க கொஞ்சம் நார்மலாக பவராக போகிறது தானே, இப்போ எல்லாராலையும் அடிக்க முடியும் தானே, அது ஏன் பவராக பார்க்கணும்? இல்லை, எனக்கு அவள் பார்க்கறது ரொம்ப வேடாக இருந்தது. இந்த வயசில் வந்து அடிச்சு அவ்வளோ, ஏன்னா போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அவள் வந்து நின்னப்போ அந்த பசங்களாம் பயந்து ஓடினாங்க. சாதாரணமாக தானே அடிச்சா, நான் பெருசாக பவர் காமிச்சு அடிக்கல. நான் தான் சாதாரணமாக ஒரு பசங்க எப்படி சண்டை போட்டுப்பாங்களோ அந்த மாதிரி அடிச்ச மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. தெரியல எனக்கு ஆனால் டவுட்டாக இருந்தது, அவன் மேலே என்னமோ ஒரு டவுட் இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா, இப்போது இவங்க சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலுமே இப்போ அங்கே ஒரு 10,000 பேர் இறந்தாங்க. ஓகே, இப்போ அது காப்பாற்ற முடியல. இத்தனை பேர் வந்து ஓடினால தான் அங்கே மக்கள் எல்லாமே இறந்தாங்க. இப்போ இங்கே ஒரு 2,00,000 பேர் 1,00,000 பேர் போனாங்க. போனதில் வெறும் 20% 200 பேர் தான் வந்திருக்காங்கன்னா அது என்ன சொல்கிறது? அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அப்போ அவ்வளோ பேர் வீரமாக போய் எதுவுமே பண்ண முடியலன்னா காரணம் ஆயுதம் இல்லை, அந்த அளவுக்கு ட்ரைனிங் இல்லை, எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம். ப்ளஸ் பொருளாதாரம், உணவு கட்டுப்பாடு வேறு. இதை சாப்பிட்டுட்டு வெறும் இது பண்ணிவிட்டு அங்கே போய் ஸ்ட்ரென்த்தாக சண்டை போடணுன்னா ஆகாத காரியம். ஆனால் இவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ பேர் இறந்ததில் உணவு கட்டுப்பாடு தீர்ந்துருக்கு, அவ்வளோதான். சாப்பாடு பத்துது, அவ்வளோ பேர் இறந்ததில்ல. இதுதான் பெனிஃபிட்னு தான் சொல்லணும். ப்ளஸ் அதுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுங்க வீக்னஸ் என்ன ப்ளஸ் என்ன அப்படி தெரிஞ்சுட்டு நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சா கூட அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம அப்படி முடியல, ஏதோ மிஷின் வச்சு பார்த்துக்கலான்னு ஒரு நம்பிக்கையில் இருந்து அதை பற்றியும் தெரியாமல் இருந்ததுனால தான் இவ்வளோ இதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதில் என்ன சொல்ல, ஒரே மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சிறுசாக இருக்குது, ஒன்று ஆக்ரோஷமாக இருக்குது, ஒன்று ஸ்லோவாக இருக்குது. அப்படி இப்போ அந்த ஒன்று வந்துச்சு பாருங்க, எப்பா என்ன ஆக்ரோஷம் அது! அவ்வளோ வேகமாக ஓடியாந்து அவ்வளோ பெரிய சவுரை ஓட்ட போகிறல என்ன பண்ண முடியும்? அதுக்கு வச்சு சுட்டாங்க, பீரிங் வச்சு ஒன்றுமே ஆகலை, தட்டி விட்டு வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இப்போ இன்னும் அப்கிரேட் ஆகணுன்றது தான். அது சின்னதுக்கே அவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குன்னா அப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ போராடணும்? அது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த ஏழை பணக்காரன் அந்த ஒரு சண்டை பார்க்கும்போது எனக்கு பெயின் ஞாபகம் தான் வந்துச்சு. ஒருத்தவங்க வலியை உணராதவங்க இன்னொருத்தவங்க வலியை உணர முடியாதுன்னு சொன்னாங்களே, அந்த இதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படி தான் இருந்தது. அது ரொம்ப கஷ்டம் தான். நமக்கும் வந்து அந்த ஒரு தன்மானம் இருக்குது, அந்த கோபம் ஆதங்கம் எல்லாமே இருக்குது. ஆனாலும் நம்ம இன்னொருத்தர் நம்பி இருக்குன்னும் போது அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சங்கடமாக அப்படி இருக்கும். அது எல்லாருமே லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணியிருப்போம். வேறு வழி இல்லாமல் அங்கே போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு இருந்திருக்கும். அதுதான் அங்கே பார்க்க முடிஞ்சது. அதான் அது ஆபத்து வரப்போ தான் அதெல்லாம் போகும். இப்போ அங்கே வந்து அதே டைட் நீங்கள் எட்டி பார்த்துச்சுன்னா இங்கே அந்த ஏழை பணக்காரன் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க போகுது. அப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். ஸோ
அது வரைக்கும் உங்களுக்கு அந்த பயம் கிரியேட் ஆகாத வரைக்கும் தான் இந்த ஏழை பணக்காரன் கருப்பு வெள்ளை இது எல்லாம் அந்த பயம் வரப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ இங்கே அது நடந்துச்சுன்னா இங்கேயும் அந்த ஒற்றுமை எல்லாம் சேர்ந்து போராடுறது வரும். நல்ல வேளை நான் வந்து தண்ணியிலலாம் இறங்கி ஏதோ பண்ணிடுமோன்னு கொஞ்சம் பயந்தேன். அந்த அளவுக்கு இல்லை. பட் இந்த டோரே உடைக்குதுன்னா அப்போ இங்கேயும் வந்துருந்தா எப்படி இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் வந்து ஒன்று பண்ண தான் போகுது. ஆனால் அதுங்களை பார்க்கும்போது ரொம்ப சாந்தமாக இருக்குது. பெருசாக ஆக்ரோஷம் காட்ட மாட்டுதுங்க. அந்த பெருசு கூட வந்து பண்ணுறது மேபி அது பெருசாக யாரையும் ஹர்ட் பண்ணமே எனக்கு தெரியல. அந்த பெரிய இது வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி பண்ணுற மாதிரி தெரியல. வருது அட்டாக் பண்ணி ஏதோ அப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதுங்க பேக் ஸ்டோரி என்னன்றது தெரியல. ஏன் இப்படி மாறிச்சுங்க எப்படி வந்துச்சுங்கன்றது. எனக்கு அது பார்க்குறது எப்படி இருக்குதுன்னா ஏதோ அப்பா அம்மாங்க குழந்தைங்களாம் வந்து ஓட்டை போட்டு வெளி பண்ணி விட்டு போய் சாப்பிடுங்கடா குழந்தைங்களான்னு அனுப்பிச்சி வர மாதிரி இருக்குது. ஏன்னா அப்பயும் ஒன்று அந்த 50 அடிக்கு மேலே சவுறு அதான் வந்துச்சு. ஓட்டை போட்டு வச்சு இந்த சின்ன சின்னதுங்களாம் உள்ள வந்து அட்டாக் பண்ணிச்சு. இதுவும் அதே தான். ஓட்டை போட்டு விடுது மீதிங்களாம் கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ இதுங்களோட வேலை வந்து அந்த தடங்களை உடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த மனுஷ உருவத்தில் இருக்கிற அதுங்க அந்த ஸ்கின் இருக்கிறதுங்க தான் வந்து மக்களை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பெருசுங்களாம் எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியும். இதுங்களுக்கு தான் ஃபுட்டு தேவைன்ட்டு இவங்களாம் வளரணும் அப்படின்றதுக்காக பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகே, இதில் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.